Shut up your mouth. Once at the woman. இது எப்படி இருக்கலாம்? யாராவது மாட்டி விட்டணும்னா raga.thr.fm வாங்க, அங்க வந்து டீடைல்ஸ் போடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு மாரிமுத்து நம்ம கிட்ட மாட்டிட்டாரு. அவர்கிட்ட சும்மா கால் பண்ணி எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணோம். அவருக்கு தெரியலன்னு சொன்னா வெய்யான்னு சொன்னா, ஆனா அவர் வைக்கவே இல்ல. அந்த அளவுக்கு நெருக்கமா பேசி பழகிறாரான்னு. இது ராகா ஃபுல் ஸ்டாரி கேளுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். என்ன 9 மணிக்கு வரேன், நீங்க மணி 10 ஆச்சு. எங்க வரேன்? இது இப்போக்கா நான் எப்ப சொன்னேன் இப்போக்கு வரேனே? ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, காலைல வரேன்னு சொல்லிட்டு. நல்ல பேசுறீங்க? ஆமாண்ணே. அண்ணா நான் இப்போக்கு வரேன்னு சொல்லல, நான் ஸ்கூல்ல வந்து இது சேர்த்து தானே. ஆமாண்ணே. நீங்க சொன்னீங்க நான் வந்து திங்கக்கிழமை வந்து சொல்றேன் பெரிய தேட்டர் சூடா செஞ்சுட்டு நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். என்ன அதை சொன்னீங்க இதை சொன்னீங்க, சொன்ன வேலையை செய்ய மாட்டீங்களா? நான் சொன்ன நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்படின்னா முடியும்? பிசினஸ் கொடுக்கறோம், பிசினஸ் பண்றோம், கரெக்டா இது பண்ணணும். இப்ப நம்ம கேன்சல் பண்ணி விட்டுருவோமா எல்லாத்தையும்? பிசினஸ் என்ன பிசினஸ் தெரியல, நீங்க என்ன பிசினஸ் கொடுக்க? நம்ம ஒர்க் ஷாப்னே. ஆமா, நீங்க யாரு? நான் மாரிமுத்து பேசுறேன், நான் பத்திரிக்கை. அட மாரிமுத்துவா, எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கும் எனக்கு தெரியாது. நம்ம வந்து பதினேழு வந்து ஸ்கூல்ல தானே ஒரு நிகழ்ச்சி சார், நான் சமய நிகழ்ச்சி. என்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, அது உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு பேச்சு வளவலன்னு பேசிக்கிட்டு? நம்ம வந்து பட்டினத்தார் விழா வந்து சேரேன், நான் பத்திரிக்கை 12 இப்ப நீங்க எதுக்கு வேற வேற தகவல்லாம் எனக்கு கொடுக்க பாக்குறீங்க? நீங்க தான் கேட்டீங்க நிகழ்ச்சி வந்து சரிங்களான்னு சொன்னீங்க. அதான் தப்பா அடிச்சுட்டேன்னு சொல்றேன்ல, நான் தான் தப்பா அடிச்சுட்டேன். நீங்க மாரிமுத்து, உங்களை எனக்கு தெரியாது. நானும் செல்லமுத்து, என்ன உங்களுக்கு தெரியாது. ரெண்டு பேரும் முத்து முத்துன்னு வருது. முத்து முத்துன்னு வரதுனால நான் முத்து முத்தா பேச முடியுமா? இல்ல சேர்த்துக்க. எதுக்கு 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 உங்க வருவன்னு கேக்குறேன் நானு. தெரியாத ஆள்கிட்ட எப்படி பேசுறீங்க? தெரிஞ்சுபிட்டா அப்புறம் நீங்க வந்து வீட்டுல உட்காந்துருப்பீங்க போல இருக்கு. பாய் போட்டு படிச்சு தெரிஞ்சவங்க வீட்டுல என்னையா பேச்சு பத்தியா? கொஞ்சம் இடம் கொடுத்தான பேச்சு பத்தியா? அதுக்கு தான் தெரியாத இருக்கட்டும் நான் பேசுறது இல்ல. இந்த செல்ல முத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு பேசணும், தெரியாத ஆள்கிட்ட பேசக்கூடாது. எங்க அம்மா காலத்துல இருந்து அப்படிதான் இப்படி பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடான்னா தெரியாத ஆள் போன் அடிச்சாலும் 1 மணி நேரம் பேசுற பண்றீங்க. உங்களுக்கு யாரும் போன் அடிக்க மாட்டாங்களோ? 10 மணிக்கு ஒரு ஆள் போன் அடிக்கிறாருன்னா அவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினா அப்புறம் எப்படியா பொழவ பாப்பீங்க நீங்களா? பேசுறது எங்க வேலையே. உங்களை எனக்கு தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது. ஆமா, அப்புறம் எதுக்கு பேச்ச வளர்க்கணும்? தெரியாதவங்கள்ட்ட பேசினாதான் சிலாங்க பேச முடியும். என்ன ஆச்சு காலையிலேயே? காலையில இல்ல இப்படித்தான் நம்ம எப்பயுமே வந்து தெரியாதவங்க பேசினாதான் அவன் நல்லா பேசுவான். நம்ம பேசுறதுதான் கடவுள் படிச்சிருக்காரு. பேச கடவுள் படிச்சாருன்னு யார் சொன்னது? என்ன 4 வாயா வச்சிருக்காரு, 2 காது வச்சிருக்காரு, நிறைய கேளு, 1 வாய் வச்சிருக்காரு, குறைவா பேசு அப்படின்னு. மாரிமுத்து சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிக்கல மாரிமுத்து. என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன்னா நீங்க பயங்கரமா போட்டு ரொம்ப மாதிரி அறுக்குறீங்க. ஏன்னா எனக்கு உங்களை தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ஏன் பேசணும்? தெரிஞ்சுக்குவோம். வேணாயா, இது என்ன பழகிக்கலாமா பாட்டு? பாத்து பழகிக்க முடியும். காலையிலே கிளம்பி இருக்கீங்க, போயிட்டு பட்டறையில வேலையை பாருங்க. யாராவது போன் அடிச்சா மிஸ் காலா அல்லது இந்த காலா விட்டுருங்க. அந்த ஆளுகிட்ட ஒரு கடலையை போடுறீங்க நீங்க. இல்ல ஏன்னா மிஸ் காலா வரவங்க உங்க சமயத்துல நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்கல்ல. ஐயா, எந்த தலைப்பு கொடுத்தாலும் ஒட்டி பேசுவ போல இருக்கு. நீ சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீங்க சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது வேலையா தான் இருப்போம். போயிட்டு பொழப்ப பாரு. பசியா இருக்கியா? பசியாட்டா தான் தெம்பா பேசிட்டு இருக்கேன். பொழப்ப பாருங்கயா காலங்கத்திலேயே. என்னது நீங்க பசி எடுத்தீங்களா? மாரிமுத்து, உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. அப்படி தெரியாதப்ப நீங்க எதை வச்சு பசியாட்டீங்களான்னு கேக்குறீங்க? நீங்க கேட்டீங்க, நான் பதில் கேட்டேன். நான் கேப்பியா? நான் செல்லமுத்து கேப்பேன். அப்பா யாராவது ஒரு ஆள் கிடைப்பீங்களா? காலையில பேசலாமான்னு பாப்பீங்க போல இருக்கு. ஆமா, சரியா விட்டுறியா? போயிட்டு பாருங்க. இதுக்கு பிறகு எந்த காரணத்துக்காகவோ என்கிட்ட பேசுனதாகவோ என்கிட்ட பழகினதாகவோ என்கிட்ட சொன்னதாகவோ எதுவும் சொல்லிடாதீங்க. என்னைக்குமே நினைப்பு வச்சுக்கோங்க மாரிமுத்து, நாம விழிச்சிருக்கிற நேரம் விழிச்சிருக்கலாம், ஆனா அசந்திருக்கிற நேரம் யாராவது வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? Shut up your mouth. Once at the woman.
இது எப்படி இருக்கலாம் யாராவது மாட்டி விட்டணும்னா raga.thr.fm வாங்க, அங்க வந்து டீடைல்ஸ் போடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு மாரிமுத்து நம்ம கிட்ட மாட்டிட்டாரு. அவர்கிட்ட சும்மா நினைச்சு கால் பண்ணி உங்களை எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணோம். அவருக்கு தெரியலன்னு சொன்னா வெய்யான்னு சொன்னா, ஆனா அவர் வைக்கவே இல்ல. அந்த அளவுக்கு நெருக்கமா பேசி பழகிறார் அண்ணன். இது ராகா ஃபுல் ஸ்டாரி கேளுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன 9 மணிக்கு வரான்னீங்க, மணி 10 ஆச்சு. எங்க வரேன்? இது இப்போக்கா நான் எப்ப சொன்னேன் இப்போக்கு வரேனே? ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க காலைல வரேன்னு சொல்லிட்டு. நல்ல பேசுறீங்க? ஆமாண்ணே அண்ணா, நான் இப்போக்கு வரேன்னு சொல்லல. நான் ஸ்கூல்ல வந்து இது சேர்த்து தானே. ஆமாண்ணே நீங்க சொன்னீங்க. நான் வந்து திங்கக்கிழமை வந்து சொல்றேன் பெரிய தேட்டர் சூடா செஞ்சுட்டு நான் உங்களுக்கு சூப்பர்னு சொன்னேன். என்ன அதை சொன்னீங்க இதை சொன்னீங்க, சொன்ன வேலையை செய்ய மாட்டீங்களா? நான் சொன்ன நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்படின்னா முடியும்? பிசினஸ் கொடுக்கறோம், பிசினஸ் பண்றோம், கரெக்டா இது பண்ணோம். இப்ப நம்ம கேன்சல் பண்ணி விட்டுருவோமா எல்லாத்தையும்? பிசினஸ் என்ன பிசினஸ் தெரியல. நீங்க என்ன பிசினஸ் கொடுக்க? நம்ம ஒர்க் ஷாப்ல. ஆமா, நீங்க யாரு? நான் மாரிமுத்து பேசுறேன். நான் பத்திரிக்கை இருந்து. ஆனா மாரிமுத்துவா? எனக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கு தெரியாது. நம்ம வந்து பர்சனல் வந்து ஸ்கூல்ல தானே ஒரு நிகழ்ச்சி சார், நான் சமய நிகழ்ச்சி. என்ன அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அது உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு பேச்சு வளவலன்னு பேசிக்கிட்டு? நம்ம வந்து பட்டினத்தார் விழா வந்து சேரேன் நான் பத்திரிக்கை 12. இப்ப நீங்க எதுக்கு வேற வேற தகவல்லாம் எனக்கு கொடுக்க பாக்குறீங்க? நீங்க தான் கேட்டீங்க அந்த நிகழ்ச்சி வந்து சரிங்களான்னு சொன்னீங்க. அதான் தப்பா அடிச்சுட்டுன்னு சொல்றேன்ல. நான் தான் தப்பா அடிச்சுட்டேன். நீங்க மாரிமுத்து உங்களை எனக்கு தெரியாது, நானும் செல்லமுத்து என்ன உங்களுக்கு தெரியாது. 2 பேரும் முத்து முத்துன்னு வருது. முத்து முத்துன்னு வரதுனால நான் முத்து முத்தா பேச முடியுமா? இல்ல சேர்த்துக்க வேண்டியதான். எதுக்கு 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 உங்க வருவன்னு கேக்குறேன் நானு. தெரியாத ஆள்கிட்ட எப்படி பேசுறீங்க? தெரிஞ்சு விட்டா அப்புறம் நீங்க வந்து வீட்டுல உட்காந்துருப்பீங்க போல இருக்கு. பாய் போட்டு படிச்ச வேண்டியதான் தெரிஞ்சவங்க வீட்டுல. என்னையா பேச்சு பத்தியா? கொஞ்சம் இடம் கொடுத்தான பேச்சு பத்தியா? அதுக்கு தான் தெரியாத இருக்கட்டும் நான் பேசுறது இல்ல. இந்த செல்ல முத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு பேசணும், தெரியாத ஆளுகிட்ட பேசக்கூடாது. எங்க அம்மா காலத்துல இருந்து அப்படிதான் இப்படி பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடான்னா தெரியாத ஆள் போன் அடிச்சாலும் 1 மணி நேரம் பேசுற பண்றீங்க. உங்களுக்கு யாரும் போன் அடிக்க மாட்டாங்களோ? 10 மணிக்கு ஒரு ஆள் போன் அடிக்கிறாருன்னா அவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினா அப்புறம் எப்படியா புலவ பாப்பீங்க நீங்களா? இதுதான் எங்க வேலை, யார்கிட்ட பேசுறது எங்க வேலையே. உங்களை எனக்கு தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது. ஆமா, அப்புறம் எதுக்கு பேச்ச வளர்க்கணும்? இல்ல தெரியாதவங்கள்ட்ட பேசினாதான் சிலாங்க பேச முடியும். என்னாச்சு காலையிலேயே? காலையில இல்ல இப்படித்தான் நம்ம எப்பயுமே வந்து தெரியாதவங்க பேசினாதான் அவன் நல்லா பேசுவோம். நம்ம பேசிட்டுதான் கடவுள் படிச்சிருக்காரு. பேச கடவுள் படிச்சாருன்னு யார் சொன்னது? என்ன 4 வாயா வச்சிருக்காரு, 2 காது வச்சிருக்காரு, நிறைய கேளு, 1 வாய் வச்சிருக்காரு, குறைவா பேசு அப்படின்னு. மாரிமுத்து சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிக்கல மாரிமுத்து. என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன்னா நீங்க பயங்கரமா போட்டு ரொம்ப மாதிரி அறுக்குறீங்க. ஏன்னா எனக்கு உங்களை தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ஏன் பேசணும்? தெரிஞ்சுக்குவோம். வேணாயா, இது என்ன பழகிக்கலாமா பாட்டு? பாத்து பழகிக்க முடியும். காலையிலே கிளம்பி இருக்கீங்க, போயிட்டு பட்டறையில வேலையை பாருங்க. யாராவது போன் அடிச்சா மிஸ் காலா அல்லது இந்த காலா விட்டுருங்க. அந்த ஆளுகிட்ட ஒரு கடலையை போடுறீங்க நீங்க. இல்ல என்ன மிஸ் காலா வரவங்க உங்க சமயத்துல நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்கல்ல. ஐய, எந்த தலைப்பு கொடுத்தாலும் ஒட்டி பேசுவ போல இருக்கு. நீ சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீங்க சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது வேலையா தான் இருப்போம். போயிட்டு பொழப்ப பாரு. பசியா இருக்கியா? பசியா இருக்கா? அதான் தெம்பா பேசிக்கிட்டு இருக்கேன். பொழப்ப பாருங்கயா காலங்கத்துல. என்னது நீங்க பசியா மாரிமுத்து? உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. அப்படி தெரியாதப்ப நீங்க எதை வச்சு பசியாட்டீங்களான்னு கேக்குறீங்க? நீங்க கேட்டீங்க, நான் பதில் கேட்டேன். நான் கேப்பியா? நான் செல்லமுத்து கேப்பேன். அப்பா யாராவது ஒரு ஆள் கிடைப்பீங்களா? காலையில பேசலாமான்னு பாப்பீங்க போல இருக்கு. ஆமா, சரியா விட்டுறியா? போயிட்டு பாருங்க. இதுக்கு பிறகு எந்த காரணத்துக்காகவோ என்கிட்ட பேசுனதாகவோ என்கிட்ட பழகினதாகவோ என்கிட்ட சொன்னதாகவோ எதுவும் சொல்லிடாதீங்க. என்னைக்குமே நினைப்பு வச்சுக்கோங்க மாரிமுத்து. நாம விழிச்சிருக்கிற நேரம் விழிச்சிருக்கலாம், ஆனா அசந்திருக்கிற நேரம் யாராவது வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?